வந்துட்டு எறா வாங்கியிருக்கோம். இந்த எறாவை தான் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம எறாவை க்ளீன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய எறா தான். எப்போவுமே சின்ன எறா விட பெரிய எறாவை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எறா எடுத்துகிட்டு அதோட தலையை வந்து தனியாக பிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை பிச்சு எடுத்துகிட்டு அந்த எறாவுக்கு மேலே தோல் பகுதி மாதிரி ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுக்கணும். எறா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, கஷ்டம் கிடையாது. இது மாதிரி பிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பெரிய எறாவில் வந்து நம்ம வந்து நிறைய விதமான டிஷ்ஷஸ் எல்லாமே செய்யலாம். இப்போ பாருங்கள், எறாவுடைய முதுகு பகுதிக்கு மேலே ஒரு கத்தியால் சின்னதாக ஒரு கீரை போட்டோன்னா அதோட குடல் எல்லாமே எடுத்துடலாம். வால் பகுதி வரைக்கும் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் அந்த குடல். வால் பகுதி வரைக்கும் நம்ம நீட்டாக கத்தியில் கீறி அந்த குடலை எடுத்துடலாம். எறாவில் வந்து தொக்கு பண்ணலாம், எறா 65 பண்ணலாம், எறா ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இது செய்யலாம் இதில். அது முக்கியமாக சின்ன எறா விட பெரிய எறாவில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் நம்ம. இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்று நம்ம எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி அலசலான்னு சொல்லி பார்க்கலாம். எறாவில் வந்து பொதுவாக மண்ணுங்க இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் மண் நிறையவே இருக்கும் எறாவில். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அலசிங்கன்னா அந்த மண் எல்லாமே வந்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி நல்லா தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி அலசினீங்கன்னா அந்த எறாவில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க மண் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம அலசி முடிச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.